27 கோடி கொடுத்து ஒரு பிளேயரை எடுத்து வரலாற்று சாதனை பண்ண லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமோட டீம் ரிவ்யூவையும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராபபிள் 11ஐயும் வந்து கெஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். பேட்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிஷப் பண்ட் எடுத்திருக்காங்க, டேவிட் மில்லர், எய்டன் மார்க்ரம், அப்புறமா வந்து நிக்கலஸ் பூரன் இருக்கிறாரு. இதை தவிர வந்துட்டு ஆரியன் ஜுவேலுன்றவர் எடுத்திருக்காங்க, அஹமத் சிங்கிறவர் எடுத்திருக்காங்க, அப்புறமா வந்துட்டு மேத்யூ பிரிட்ஸ்கின்றவர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ஸில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு பிளேயிங் 11க்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக வந்துட்டு ரிஷப் பண்ட், எய்டன் மார்க்ரம் ஓப்பனிங்கில் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. 1 டவுன் நிக்கலஸ் பூரன், நம்பர் 4 வந்துட்டு டேவிட் மில்லர் வருவாருன்னு சொல்லிட்டு தோணுது. ஆல்ரவுண்டர்ஸில் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆயுஷ் பதோனியை ஏற்கனவே வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அதை தவிர வந்துட்டு மிச்சல் மார்ஷ் எடுத்திருக்காங்க, அப்துல் சமாத் எடுத்திருக்காங்க, ஷஹபாஸ் அகமது எடுத்திருக்காங்க, யுவராஜ் சௌத்ரி, ஆர்ஷின் குல்கர்னி, அப்புறமா சிஎஸ்கேல இருந்த ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர்ன்றவர் எடுத்திருக்காங்க. இந்த செட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸில் வந்துட்டு யாரெல்லாம் வந்து பிளேயிங் 11ல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆயுஷ் பதோனி கண்டிப்பாக இருப்பார். அப்துல் சமாதை வந்துட்டு ஒரு ஃபினிஷராக வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு அட் நம்பர் 7ல் வந்து ஆட வைப்பாங்க. ஷஹபாஸ் அகமது ஹேண்டியான ஆல்ரவுண்டர், ரொம்ப அண்டர்ரேட்டட் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அவருக்கும் வந்து பிளேயிங் 11ல் சான்ஸ் இருக்கும். அப்புறம் மிச்சல் மார்ஷ் இருக்கிறாரு, கோச் ஜஸ்டின் லேங்கருங்கிறதுனால இவருக்கும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்கும். பவுலர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த டீமில் மட்டும்தான் ஒரே ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கார். ஷமார் ஜோசப் தவிர மித்த எல்லாருமே வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் ஆகட்டும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு இந்தியன்ஸ் தான் இந்த டீமில். பவுலர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவேஷ் கான், ஆகாஷ் தீப், எம் சித்தார்த், திக்வேஷ் சிங், ஆகாஷ் சிங், அப்புறமா வந்துட்டு ஷமார் ஜோசப், அவர் ஒரே ஒரு ஃபாரினர் தான். அப்புறமா வந்துட்டு பிரின்ஸ் யாதவ், மோஷின் கான், அப்புறமா வந்து ரவி பிஷ்னாய், அப்புறமா வந்து மயங்க் யாதவ். இவங்கள வந்து ப்ராபபிள் 11ல் யார் வருவாங்கன்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக ஆவேஷ் கான், மயங்க் யாதவ், மோஷின் கான், ரவி பிஷ்னாய் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இம்பேக்ட் சப்பில் வந்துட்டு ஆகாஷ் தீப் இல்லைனா வந்து எம் சித்தார்த் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லைனா வந்துட்டு ஷமார் ஜோசஃபை வந்து கொண்டு வரதுக்கான சான்ஸுகள் இருக்குது. ஸோ இந்த டீமோட ப்ராபபிள் 11 என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எய்டன் மார்க்ரம் ஓப்பனிங் வித் ரிஷப் பண்ட், 1 டவுன் நிக்கலஸ் பூரன், நம்பர் 4ல் வந்துட்டு டேவிட் மில்லர், நம்பர் 5ல் வந்துட்டு ஆயுஷ் பதோனி, நம்பர் 6ல் வந்துட்டு அப்துல் சமாத், நம்பர் 7ல் வந்துட்டு ஷஹபாஸ் அகமது, நம்பர் 8ல் வந்துட்டு ஆவேஷ் கான், நம்பர் 9ல் வந்துட்டு மோஷின் கான், நம்பர் 10ல் ரவி பிஷ்னாய், நம்பர் 11ல் வந்துட்டு மயங்க் யாதவ். நான் சொன்ன லிஸ்ட்டில் 3 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஸோ மேபி வந்துட்டு மிச்சல் மார்ஷை வந்துட்டு இம்பேக்ட் பிளேயராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வேளை ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து தேவைப்படுறாங்க அப்படிங்கிறப்போ ஷமார் ஜோசஃபை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இவங்க 2 பேர்த்த தவிர்த்துட்டு வேறு யாரெல்லாம் வந்துட்டு இம்பேக்ட் சப்பாக வரலான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எம் சித்தார்த், ஆகாஷ் தீப், இல்லைனா வந்துட்டு ராஜவர்தன் ஹங்கர்கேக்கர், இவங்க 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வந்துட்டு இம்பேக்ட் சப்பாக வந்து வரலாம். ஸோ இவங்களாம் தான் வந்துட்டு என்னோடய ப்ராபபிள் 11 அண்ட் இம்பேக்ட் சப் பிளேயர்ஸ். உங்களோட ப்ராபபிள் 11 மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட ப்ராபபிள் 11 எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அடுத்த டீம் ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். பாய்.